கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 1 நாளாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். 1 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் வசனம் 26. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியருக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணினபடியால் அவர்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியருக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணினபடியால். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு அற்புதமான வசனத்தை இன்றைக்கு கடவுள் நாம் வாசிக்கும்படி கிருபை செய்திருக்கிறார். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கின்ற லேவியர்களை கடவுள் என்ன செய்தார் என்று மிக அற்புதமாக எழுதியிருக்கின்றது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் உடன்படிக்கை பெட்டி என்பது எதற்கு அடையாளமாக இருந்தது என்றால், கடவுளுடைய அந்த தீர்க்கமான அல்லது த லிட்ரல் ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் என்று சொல்லலாம். கடவுள் நம் மத்தியில் இருக்கின்றார், அவர் எழுந்தருளி இருக்கின்றார், அவர் சமூகம் நம் மத்தியில் வந்திருக்கிறது என்பதை பிரத்யட்சமாக அடையாளம் படுத்துகிறதாகத்தான் இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டு காலத்தில் குறிப்பாக இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் இருந்தது. அதை லேவியர்கள் சுமக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டு அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கின்ற அந்த மாபெரும் பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவர்களை கடவுள் என்ன செய்தார் என்று மிக அழகாக எழுதியிருக்கிறதை இப்போது வாசித்தோம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியருக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணினார். அவர் லேவியருக்கு உதவியாக இருந்தார். லேவியருக்கு வேண்டிய இரக்கத்தை அவர் காண்பித்தார். லேவியருக்கு வேண்டிய ஒத்தாசையை கடவுள் கட்டளையிட்டார் என்று சொல்லி அற்புதமாக எழுதியிருக்கின்ற இந்த வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் அது இன்றைக்கு இருக்கிறதான நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வசனத்தை எப்படி நாம் ரிலேட் பண்ணி பார்ப்பது என்றால், கடவுள் நமக்குள்ளாக இருக்கின்றார். உடன்படிக்கை பெட்டி ஆண்டவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தினது. எங்கெல்லாம் உடன்படிக்கை பெட்டி கொண்டு போகப்பட்டதோ அங்கெல்லாம் கர்த்தர் இருந்தார், கர்த்தர் இறங்கினார். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த பவுல் அடிகளார் மிக அழகாய் சொல்லுகின்றார், நீங்களே தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? அப்படியானால் அந்த கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்களும் நானும் சுமந்து கொண்டிருக்கின்றது. மகிமையை மண்பாண்டங்களில் சுமக்கிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை பவுல் இன்னும் அழகாய் சொல்லித் தருகின்றார். அது மாத்திரமல்ல, வேத புத்தகம் ஆகிய உடன்படிக்கை பெட்டியை, ஆண்டவருடைய வார்த்தை இந்த புத்தகத்தில் இருக்கிறது. இந்த வார்த்தையை நாம் பிறருக்கு கொண்டு செல்லும்படியான ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கின்ற கடவுளுடைய பிள்ளைகள், அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்களாக தேவன் அவர்களை பார்க்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கின்றார்? அனுக்கிரகம் செய்கின்றார். இன்றைக்கு ஒருவேளை தேவனுடைய பிரசன்னத்தை தங்களுக்குள்ளாய் சுமக்கின்ற கர்த்தருடைய விசுவாசிகளானாலும் அல்லது கர்த்தருடைய உடன்படிக்கை சுமந்து கொண்டு ஒவ்வொருவருக்கும் இந்த அன்பை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஊழியத்தை முழு முனைப்புடனும் அர்ப்பணிப்புடனும் தங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான குறைவுகளையும் கஷ்டங்களையும் பாடுகளையும் எண்ணாமல் கர்த்தருடைய ஊழியத்தை உற்சாகமாய் செய்து வருகின்ற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவன் அனுக்கிரகம் செய்கிறவராயிருக்கிறார், உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் நான் வித்தியாசத்தை உண்டாக்குவேன் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார்.
ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சுமக்கின்ற நீங்களும் நானும் ஆண்டவருடைய அனுகிரகத்திற்கு சொந்தமானவர்களாக நாம் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்க, இதுவரைக்கும் செய்து வந்திருக்கிறவர் இன்னும் நம்மை நடத்துவதற்கு, ஒரு சிறு பிள்ளையை தந்தை எப்படி கரம் பிடித்து வழி நடத்துவாரோ அதே வண்ணமாய் நம்மை நடத்துவதற்கும் நமக்கு ஒத்தாசையாக இருப்பதற்கும் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து கடவுள் நமக்கு பலன் கொடுக்கிற வரைக்கும், ஜீவன் கொடுக்கிற வரைக்கும் இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமப்போம். ஆண்டவர் தங்கும் ஆலயமாய் நாம் வாழுவோம். ஆண்டவருடைய அனுகிரகம் எப்பொழுதும் நம்முடைய சிரசின் மேல் இருக்கும். செபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அனுகிரகம் செய்கின்ற ஆண்டவர். உடைய உடன்படிக்கை பெட்டி நாங்கள் சுமக்கும் பொழுது இதோ கர்த்தாவே, லேவியருக்கு அனுகிரகம் செய்ததைப் போல எங்களுக்கு என் ஆண்டவர் அனுகிரகம் செய்து ஒவ்வொரு நாளும் எங்களை அற்புதமாக வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி தம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய ஊழியத்தை ஆண்டவரே உற்சாகத்தோடு செய்கின்ற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் இன்றைக்கு கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் உம்முடைய அன்பை கொண்டு செல்லுகிறவர்கள், எப்படியாகிலும் இயேசுவின் அன்பை நான் பெற்றுக்கொண்ட நன்மையை பிறருக்கு நான் சொல்லிவிட மாட்டேனா என்று தங்களால் இயன்ற ஊழியத்தை செய்து கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய அன்பு கடவுளுடைய பிள்ளைகள், இன்னும் ஊழியங்களை தாங்குகிறவர்கள், ஊழியங்களை கொடுக்கிறவர்கள், ஆண்டவருடைய ஊழியங்களை கர்த்தாவை பொறுப்படுத்தி நடத்துகின்றவர்கள் என்று சொல்லி இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கடவுள் நீர் அனுகிரகம் செய்வதற்காக தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை பொறுப்படுத்தி கொள்ளும் கர்த்தாவே, உடைய கிருபை கூட இருக்கட்டும், வழி நடத்தும். ஆண்டவரே, அடியனுடைய இணைந்து ஜெபிக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய கிருபையினால் பலப்படுத்தி காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறையா. பெரிய காரியங்களை செய்யும் இந்த நாளை ஆண்டவரே, உமது பிள்ளைகளுக்கு விசேஷித்த நாளாய் நீர் தொடர்ந்து ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.